வாசித்த அந்த வசனத்தை இருக்கிற அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி செய்திக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல் மகா தேவியாகிய தியன்னாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சகரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாக இருக்கிறது. இந்த வார்த்தை இந்த மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கு ஆசியா முழுவதும் அவளை சேவிக்கிற அந்த காரியம் அழிந்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தாக்கம் இல்லையா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். காரணம் என்னவென்றால், எபேசு பட்டணத்தில் இன்றைக்கு நம்ம உலகத்தில் 7 அதிசயங்கள் என்று சொல்லி நாம தாஜ்மஹால் இப்படிப்பட்ட வரலாற்று புராதன சின்னங்களை நாம் இருக்கிறது. மற்ற எந்த காரியத்திலும் காணப்படாத சில அதிசயங்கள், சில விசேஷங்கள் இருக்கிற ஒரு கட்டிடம். அது உலகத்திலேயே அதிசயம் என்று உலக அரசாங்கங்கள் தீர்மானிக்கிறது, அதை அவிதமாக அறிவிக்கிறது. நான் முதல் முறை தாஜ்மஹாலை பார்த்த நேரத்தில் அது உண்மையாகவே உலக அதிசயங்களில் ஒன்றுதான் என்ற ஒரு மனதிலே ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி ஏற்பட்டது. தாஜ்மஹால் பார்த்துருந்தோங்க? யாரும் இது வரைக்கும் பார்க்கலையா? ஓகே, ஒரு முறை வாய்ப்பு கிடைக்குமானால் நீங்கள் அதையெல்லாம் பார்க்கலாம். நான் 1995ஆம் ஆண்டு அங்கே ஆக்ரா சென்ற நேரத்தில் அந்த நுழைவாயிலில் நின்று அந்த முழு கட்டிடத்தையும் பார்த்தபோது பூரித்து போனேன். உண்மையாகவே இது உலக அதிசயங்களில் 7 அதிசயங்களில் ஒன்றுதான் என்று சொல்லி, அதுக்கு பின்பு அதை முழுவதுமாக சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. என்று உள்ள அனுமதிக்கல. காரணம், மாலை 6 மணிக்கு மேலே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. போன 3-4 மாதங்கள் இருக்கலாம் நினைக்கிறேன், 6 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். டெல்லி சென்றிருந்த நேரத்தில் அதுக்காக பிரத்யேகமாக நேரத்தை ஒதுக்கி அந்த இடத்துக்கு நாங்கள் சென்று அந்த ஒரு மதியத்துக்கு மேலே முழு நேரமும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லாவற்றையும் அது சென்று பார்க்க நேர்ந்தது. அது அவ்வளோ விசேஷமான ஒன்றாக இருந்தது. இதை இந்த இடத்திலே சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இதே போல ஒரு உலக 7 அதிசயங்களிலே ஒன்றுதான் இந்த தியன்னாளுடைய கோவில். பாருங்க, மகாதேவி ஆகிய தியன்னாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாக இருக்கிறது.
நம்முடைய தேவன் மகா அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயமாக திகழ்கிற தேவன். உலகத்தில் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாக இந்த கோவில் அன்றைக்கு எண்ணப்பட்டிருந்தாலும், அன்றைக்கு இருந்ததான சகல தேசத்திலிருந்து வருகிற அமைச்சர்கள், பிரதம மந்திரிகள் எல்லாரும் வந்து பணிந்து கொள்ளுகிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக, கோவிலாக அது இருந்திருந்தாலும், அது ஜனங்களுடைய மனதிலிருந்து எடுத்து போடப்படுவதற்கு ஏதுவான அதிசயத்தை செய்கிறவர் தேவன். ஆமென், ஆமென். பாருங்க, எண்ணமற்று போகிறதுக்கும் அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதுக்கும், ஒன்று ஜனங்களுடைய எண்ணங்களில் இருந்து அது இல்லாமல் போய்விடுகிறது. இரண்டாவது, அதன் மேல் இருக்கிற அந்த மகத்துவம் அல்லது மகிமை அல்லது அந்த வல்லமை அழிந்து போகிறது, அழிந்து போய்விடும். இவங்களை இப்படியே விட்டு அழிஞ்சிடும். அதற்கு காரணம் என்ன என்று 26வது வசனத்திலே இருக்கிறது. வாசியுங்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். ஒரு மனிதன் இதை செய்திருக்கிறார். ஒரு மனிதன் இதை செய்திருக்கிறார். கைகளினாலே செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவில் மட்டுமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டார் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். ஒரு நபராலே இந்த காரியம் செய்ய முடிந்தது. காரணம், அந்த ஒரு நபருக்குள்ளே இருந்த ஆண்டவர் பெரியவர். அந்த ஒரு நபருக்குள்ளே இருந்ததான ஆண்டவர் அதிசயமானவர். அந்த ஒரு நபருக்குள்ளே, நபர் மூலமாக இந்த காரியம் நடந்தது என்று அந்த கோவிலுடைய மேல் பற்று கொண்டவர்கள், அந்த கோவிலை நிர்வகித்துக் கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி பயந்து கொண்டு இதை அறிக்கையாக விடுகிறார்கள். அன்றைக்கு நியூஸ் பேப்பர்ல இதுதான் செய்தி. நியூஸ் பேப்பர்ல செய்திகள் எல்லாம் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும்? பவுல் என்பவன் சுவிசேஷத்தை அறிவித்தான் என்று சொல்லி சிறைச்சாலையிலே அவனை போட்டு விட்டார்கள். சிறைச்சாலையிலே இரவு நேரத்திலே அவன் மற்றவர்களுக்கு பிரச்சனை உண்டாகும்படி அங்கேயும் சத்தமிட்டு பாடினான். இவனால் சிறைச்சாலை இடிந்திருக்கிறது. இப்படிதான் நியூஸ் பேப்பர்ல செய்தி வரும். நியூஸ் பேப்பர் இருந்திருந்தா செய்தி அப்படிதான் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல அன்றைக்கு செய்தி எப்படி வருகிறது? பவுல் என்பவன்
இந்த உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தீயனாளுடைய கோவில் அழிந்து போகிறதுக்கு ஏதுவாக செயல்பட்டு கொண்டு வருகிறார். இவன் ஒரு மத தீவிரவாதி. அரசாங்கம் இவனை கைது செய்தாலும் இவனை ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகள் தான் அன்றைக்கு மீடியா இல்லைனாலும் இந்த செய்திகள் பரவி கொண்டிருந்தது, தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு தேவ மனுஷன் ஒரு முறை இதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறத நான் கேட்டேன், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால. தீயன்னாள் அப்படின்னா உதைத்து தள்ளப்பட்டவள் என்று அர்த்தம். உதைத்து தள்ளப்பட்டவள். உதைத்து தள்ளப்பட்டவள் என்றால் உதைப்பதற்கு ஒரு ஆள் இருந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் ஆராதனை எனக்கு வேண்டும் என்று எண்ணி அந்த எண்ணின மாத்திரத்தில் உதைத்து தள்ளப்பட்டவன் தான் லூசிபர். உதைத்து தள்ளப்பட்டவர்கள் தான் லூசிபரோடு வந்தவர்கள். அந்த லூசிபருடைய கூட்டத்திலே உதைத்து தள்ளப்பட்டவள் தான் இந்த தீயனாள் என்கிற தீய சக்தி, தீய வல்லமை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது முதலாவது இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இரண்டாவது இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 19ஆம் வசனம். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். பாருங்க, மாய வித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இந்த இடத்துல, இந்த பட்டணத்துல நடந்த இரண்டாவது மிகப்பெரிய ஆச்சரியமான அற்புதமான காரியம். நமக்கு எதிராக யாராகிலும் பில்லி சூனியம் செய்தால் அது பலிச்சிருமா? அது பலிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யுது? இந்த மாதிரி எல்லாம் சாதாரண எண்ணங்கள் வருகிற ஒரு சூழலிலே இந்த வசனத்திலே இருக்கிற அந்த உண்மையை நம்முடைய மனது கண்டுபிடிக்க வேண்டும். என்ன கண்டுபிடிக்க வேண்டும்? மாய வித்தைக்காரர்கள் அவர்களுடைய தொழில் அது, செய்வினைகளை செய்வது, பில்லி சூனியங்களை செய்வது அவர்களுடைய தொழில். நான் என்னுடைய செய்வனினாலே பாதிக்கப்பட்ட காலத்திலே என்னுடைய அம்மா ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு நானும் அம்மாவும் போயிருந்தோம். அந்த வீட்டில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த நபர் சொன்னார், நான் 1000 ரூபாய் வாங்கி கொண்டு எந்த நபரை
சாகடிக்க வேண்டுமோ அந்த நபரை சாகடித்து விடுவேன். எனக்கு பிறக்கிற குழந்தைகள் ஊனமாக பிறந்தது. அதுக்கு பின்பு நான் அந்த பணியை விட்டுவிட்டேன் என்று அவர் கூறினார். நான் அன்றைக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ படிக்கிறேன். அந்த அவங்க மேலெல்லாம் அன்னைக்கு நம்பிக்கை அவ்விதமாக இருந்தது. அதுல விசேஷம் என்னவென்றால், அங்கே என்னுடைய பாட்டியினுடைய தாய் திருச்சபையினுடைய போட்டோ மாட்டப்பட்டிருந்தது. அங்கே இருக்கிற அந்த ஐயர், கமிட்டியார்கள் எல்லாரும் அந்த புகைப்படத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய அம்மா கேட்டாங்க, இது நாங்கள் போகிற திருச்சபையினுடைய போட்டோ என்று கேட்டபோது அவர் சொன்னார், நாங்க அந்த சபையில தான் மெம்பரா இருக்கேன் அப்படின்னு. பாருங்கள், இந்த இடத்துல நடந்த 2வது மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரிக்கிறார்கள். சாதாரணமாக மனம் திரும்புகிற மந்திரவாதிகள், இப்படிப்பட்ட மாய வித்தைக்காரர்கள் தங்களுடைய பொருட்களை அதை பகிரங்கமாக எதையும் செய்யாமல் அதை எங்கேயோ தூக்கி எறிவதோ ஏதாவது காரியங்களை செய்துவிட்டு அவங்க அந்த குறிப்பிட்ட லைன்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை எல்லாருக்கும் முன்பாக அப்படின்னு பைபிள் இருக்குது. அப்படின்னா எல்லாரும் கூடுகிற இடத்துல அவங்க மந்திரவாதிகள், அந்த மாய வித்தைக்காரர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து எல்லாருக்கும் முன்பாக அதை அவங்க பயன்படுத்தி கொண்டிருந்த பொருள்களை எல்லாம் குவிக்கிறார்கள். அவைகளை குவித்து அவைகளை எரிக்கிறார்கள். அது நல்ல ஒரு மெத்தட். அந்த ஆவியானவர் வந்து இப்படிப்பட்ட வல்லமைகளை, இப்படிப்பட்ட அசுத்த ஆவியுடைய கிரியைகளை எரிக்கிறவர், எரித்து விடுவார். இந்த வார்த்தைகள் திருச்சபையிலிருந்து பேசும்போது சுற்றிலும் இருக்கிற அந்தகார ஆவிகளுடைய வல்லமைகள் எரிகிறது. உங்களுக்கு அது தெரியவில்லை. உங்களுடைய மனம் அதை புரிந்து கொள்கிறதில்லை. ஆனால் உண்மையில் நடக்கிறது என்ன? அது எரிகிறது. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக யாராகிலும் எதையாகிலும் செய்திருந்தால் அந்த வல்லமைகள் இப்பொழுது எரிகிறது. தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார அதிகாரங்கள் எரிகிற நேரம் தேவனை ஆராதிக்கிற நேரம், தேவனை தொழுது கொள்ளுகிற நேரம். உங்கள் மேல் பொறாமை கொள்ளுகிறவர்கள், எரிச்சல் கொள்ளுகிறவர்கள், உங்களுக்கு தீமை செய்ய எண்ணுகிறவர்கள், இவைகள் எல்லாம் ஒரு ஆவிகள். இந்த ஆவிகள் எல்லாம் எரிகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது எரிகிறது சொன்ன உடனே கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஒரு கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். தேவனை ஆராதிக்கிற அந்த நேரம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகள் எரிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ இவைகளுடைய எரித்து போட்ட பொருட்களுடைய கிரயத்தை தொகை பார்க்கப்படுகிறது. தொகை பார்த்து அதுல எவ்வளோ பணம் சொல்றாங்க? 50,000. இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை எத்தனை காசுக்கு காட்டி கொடுத்தா? வெறும் 30 வெள்ளிக்காசு. அப்போ 50,000 வெள்ளிக்காசு என்பது எவ்வளவு விலை, எவ்வளவு மதிப்பு உயர்ந்தது, எவ்வளவோ மதிப்பு உயர்ந்தது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கொடுக்கிற கிரயம், அந்த கிரயத்தை பரலோகம் கவனிக்கிறது. அந்த 50,000 வெள்ளிக்காசுகளை விட இவர்கள் தேவனிடத்தில் பெற்றிருக்கக்கூடிய ரட்சிப்பு பெரியது. இவர்கள் தேவனிடத்தில் பெற்றிருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வாழ்க்கை பெரியது. ஆமென். இதை கேட்கும் போதும் நீங்க உற்சாகமா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அழிந்து போகிற பொன்னினாலே அல்ல, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். இவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மதிப்பு என்னங்கிறத இவர்கள் அறிந்திருந்தார்கள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளுடைய மதிப்பு உயர்ந்தது. தேவ பிள்ளைகள் அநேக நேரங்களிலே செய்கிற தவறு, தாங்கள் எப்படிப்பட்ட மதிப்பை உடையவர்கள் என்பதை அறியாமலும் புரியாமலும் போய்விடுகிறார்கள். அதனாலதான் ஏசாவை போல ஒரு நேர கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போடுகிற ஏசாவை போல மாறிவிடுகிறார்கள். நமக்கு இந்த இதிலெல்லாம் நம்ம வழுவி போய் விடாமல் இருப்பதற்கு ஒரு தெய்வீக கிருபை எனக்கு வேண்டும், உங்களுக்கு வேண்டும். ஏதாயிலும் ஒரு உலக நன்மைகளோ, ஏதாயிலும் ஒரு காரியம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடையூறாக, தடையாக அது வருகிறது என்றால், அந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் இந்த நம்முடைய மதிப்பு என்ன என்பதை நாம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க. புஷ்பராஜ் ஒரு முறை ஆரம்ப கால ஊழியத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டா 10,000 ரூபாய் கிடைக்குமா? ஆனா அந்த கையெழுத்து தவறான கையெழுத்து. அவருக்கு அந்த காலத்திலே ரொம்ப நெருக்கடி, ரொம்ப பண கஷ்டம். அதுவும் 10,000 ரூபாய் என்பது இப்பொழுது அல்ல, ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேல் இது முன்னாலே நடந்த சம்பவம். 40 ஆண்டுகள் இருக்கும். ஆகவே ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துக்காக நான் இதை செய்கிறேன், உங்களுடைய வேலைக்காக இதை நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று அவர் மனதிலே தீர்மானம் செய்கிறார். நான் 5 பைசா இதிலிருந்து எடுக்கிறது இல்லை, உங்களுடைய ஊழியத்துக்காக நான் இதை செய்கிறேன் என்று தீர்மானம் பண்ணி அந்த ஃபார்மை எடுத்து அதில் சைன் பண்ண போகும்போது ஆவியானவர் சொன்னாரா, நான் பெரியவரா, இந்த 10,000 பெருசா உனக்கு? உடனே அந்த ஃபார்மை அவர் கிழித்து போட்டு விட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததாக ஒரு சாட்சி சொல்றார். அதுக்கு பின்பு அவர் எவ்வளவோ காரியங்களை, இப்ப கூட ஒரு கட்டடத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ கிட்டத்தட்ட 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். ஓகே, இப்பொழுது இந்த 2 அற்புதங்கள்
இங்கே நடந்துவிட்டது. பயங்கரமான அற்புதங்கள். இது நடப்பதற்கு என்ன காரணம்? நமக்கு இன்னும் 10 மணிக்கே இன்னும் 25 நிமிஷம் இருக்குது. 10 மணிக்கெல்லாம் முடிக்கலாம். ஹல்லேலூயா. யாருக்கு அர்ஜென்ட் இல்லை வீட்டுக்கு போறதுக்கு? ஓகே, இந்த மிராக்கிள்ஸ் நடக்கிறதுக்கு என்ன ரீசன்? இது ரொம்ப முக்கியமானது. என்ன ரீசன்? சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் அப்படியே பைபிளை வாசித்தீங்களே, எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வாய் திறக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குதா? நாங்க உட்கார்ந்து இருப்பது கவனிப்பதே பெரிய விஷயம். நீங்க இதுக்கு இடையில கேள்வி வேற. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டு எவ்வளவு பலமாய் மேற்கொண்டு, அது அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டா உச்சரிக்கணும். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு முன்னால ஒரு காரியம் நடந்தது. என்னது? அதுக்கு முன்னால ஒரு காரியம் நடந்தது. அதுக்கு முன்னால நம்ம சகோதரர்கள் பைபிளை கொஞ்சம் திறந்து வச்சு பாருங்களேன். எப்படி மனான்னு பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்சம் உற்சாகமா. 2 வருஷ காலமாக சகோதரர்கள் அடுத்த வாரத்தில் நீங்க போய் வந்துருங்க. பேண்ட் ஷர்ட் என்ன நடந்தது? முதலாவது என்ன நடந்தது? இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம். இல்ல, அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் வசனத்தை சொல்ல வேண்டியதுதான். இதுல என்ன பெரிய ஒரு ரகசியம், வேத ரகசியம் இதில் இருப்பது போலவும், அது தெரியாமல் நான் சொல்லிவிட்டால் தவறாகி விடும் என்பது போலவும், மற்றவர்கள் என்னை பற்றி என்னுடைய வேத அறிவு இப்படியாயிருக்கிறதே என்று அறிந்து என்னை சற்று கொஞ்சம் கீழாக எண்ணி விடுவார்கள். ஆகவே நான் அமைதியாயிருப்பதே. வசனம் நீதிமொழிகள் இருக்குல்ல, அமைதியாயிருக்கிற மூடனும் ஞானவான் எனப்படுவார். சரியா? இதெல்லாம் எங்களுக்கு பைபிள் காலேஜில் சொல்லி கொடுப்பாங்க. நாங்க இதனாலேயே நிறைய விஷயங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது, தெரியாத விஷயங்கள் அமைதியா இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைக்கிற காலம், நினைத்து கொண்டிருந்த காலங்கள் இருந்துச்சு. முதல் வசனம் 2 அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அதாவதுங்க, இந்த வசனம் நான் ஏற்கனவே என்னுடைய செய்தியில இதை பிரசங்கம் பண்ணியிருக்கேங்க. விக்டர் மேனேஜர் இருக்கும்போது நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவர் இந்த வசனங்களை நான் பேசுனதை கேட்டு அன்னைக்கு ஈவினிங்க என்னை கூப்பிட்டு கிளாரிபிகேஷன் பண்ணார். இந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படி இருக்கணும். அப்போ அதாவது இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, என்ன ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அரைவ்டு அப்படின்னு வந்திருக்கு. அதாவது என்னன்னு கேட்டா, ஒரு தேசத்தில் இருக்கிற பிரதம மந்திரி இன்னொரு தேசத்துக்கு போகும்போது சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு நடக்கும். அது தலைப்பு செய்தியாக நியூஸ் பேப்பர்ஸ்ல வெளியே வரும். மன்மோகன் சிங் சீனா சென்றார், தலைப்பு செய்தி. அப்படிப்பட்ட உயரிய ஒரு கணத்துக்குரிய ஒரு முக்கியமான செய்தியாக இந்த வசனமானது வேதாகமத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அழைக்கப்பட்ட ஊழியர் உங்க வீட்டுக்கு வருவது ஆசீர்வாதம். ஒரு அழைக்கப்பட்ட ஒரு ஊழியர் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஊருக்குள் கால் வைப்பது ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவதூதன். கர்த்தர் பரலோகம் அவனை அழைக்கிறது, அவனை அபிஷேகம் பண்ணுகிறது, அவனை அனுப்புகிறது. நான் ஒரு காலத்தில் இந்த நடுவட்டத்தில் ஜபத்தோடு விசுவாசத்தோடு கால் வைத்தேன். பெரிய அச்சீவ்மெண்ட் இதுவரைக்கும் நடக்கல, இதுக்கு மேல நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு 5-6 இடங்களில் ஆகிலும் சபைகள் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலாவிலே, பந்தலூரிலே,
இப்படி கிளென்மார்கனிலே இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் ஆராதிக்கிறார்கள் என்றால் முதல் நான் கால் வைத்த இடங்கள் 84வது ஆண்டு பந்தலூரிலே ஒரு ஊழியரும் இல்லை. விசுவாசத்தோடு அங்கே கால் வைத்து அங்கே ஆராதனையை துவங்கினதும் என்னால் இன்னைக்கு மார்னிங் யோசிச்சுட்டு இருந்தேன். தேவாலயத்திலே நான் கால் வைத்து ஊழியத்தை ஆரம்பித்த நேரத்தில் போன போதர்களுடைய ஐக்கிய கூட்டத்தில் அதை நான் சொன்னேன். அதாவது 80 தேவாலயத்திலே சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அங்கே அட்டி என்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பிசாசு பிடித்த மனிதனுக்காக என்னை ஜெபிக்க அங்கிருந்து நடுவட்டம் ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்த சகோதரர் டேவிட் என்னை அழைத்துக் கொண்டு போனார். அவருக்காக ஜெபிக்கிறதுக்கு வாரம் ஜெபிக்க வேண்டி இருந்ததுனால அங்கே பால்ராஜுடைய வீட்டிலே கூட்டங்களை வைத்து அங்கே கூட்டங்களை நடத்தி கொண்டு திரளான மக்கள் வந்தார்கள். பாஸ்டர் புஷ்பராஜை கூட்டி கொண்டு போய் அங்கே பாஸ்டர் இப்படி ஒரு ஊழியம் ஆரம்பிக்கிறது நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அதை அந்த நாளை நான் போன பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல புஷ்பராஜ் பிரசங்கம் பண்ணும்போது அவரை அறிமுகப்படுத்த சொன்னார்கள். இதை சொல்லி அறிமுகப்படுத்த முடிஞ்சது. போதகர் அருள் ஒரு நாள் நாங்கள் காலையில நின்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய அம்மா அப்படியே நல்லா குளிச்சுட்டு தலையெல்லாம் வச்சு போட்டு அப்படியே அவங்க வெயில காய வச்சு நின்றுக்கிறாங்க. நான் அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன். இவர் எங்களை பார்த்து அப்படியே சிரித்து கொண்டே முன்னால வருகிறார். எங்க அம்மா கேட்டாங்க, இந்த ஆள் இப்படி பாரு நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னாங்க. அவருடைய அவர் மேல் இருக்கிற அபிஷேகம் தெரியாது, அவருடைய மேன்மை என்னன்னு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு எனக்கு அது அப்படியே மனதில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. ஒரு ஊழியன் கால் வைத்ததினாலே இன்றைக்கு நான் ஒரு ஊழியனாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஹல்லேலூயா அந்த தேவ மனுஷன் வீட்டில் அடிக்கடி நினைப்பேன். அவரை நினைக்க அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்க வருவார். உலகம் முழுவதிலும் சென்றாலும் அவர் இங்க நீலகிரி மாவட்டத்துக்கு வரும்போது எப்படியாவது வருஷத்துக்கு 2 முறை இங்க வந்து விடுவார். இங்க வருவார். கடைசி முறையாக கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைகளை வருஷம் அவருடைய ஆர்கனைசர் இருக்கிற பிள்ளைகளை 2 வண்டிகள் நிறைச்சி கூட்டி இந்த பக்கம் சுட்டி காண்பிக்க வரும்போது இங்க வந்து இங்கதான் சாப்பிட்டு போவார். அதெல்லாம் நினைக்கும் போது பயங்கரமான மன சங்கடங்கள் ஏற்படுகிறது. ஒரு தேவ மனுஷன் அன்னைக்கு எங்கள் வீட்டுல கால் வைத்ததுனாலே ஐயப்பன் கோயிலுக்கு குருசாமியாக அந்த ஊரிலே ஐயப்பன் கோயிலை அறிமுகப்படுத்த என்னுடைய தகப்பனார் ஞானஸ்நானம் எடுத்தார். அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பெரியவர்களும் அந்த சீசன் வந்துருச்ச உடனே எங்க அப்பா பேர் வாசு உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், எப்ப மாலை போடுற. இந்து கோயில்ல முன்னணியில இருக்கிற குடும்பங்கள் என்னுடைய குடும்பம், எங்க பெரியப்பாவுடைய குடும்பம். ஃபெஸ்டிவல் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த மாதிரி நிலைமை. ஒரு ஊழியன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எங்க வீட்டில் கால் வைத்ததினாலே எல்லாம் மாறிச்சு. ஷபாலா ரீதனா மௌரா வனன் கலாரா தீஷரா லபோனன் கலாரா ஓபிபி கவாரி. ஓ ஹalleluya! ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya! 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது பவுல் அந்த எபேசு பட்டணத்தில் வந்து இறங்கினான் என்பது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இன்றைக்கு இந்த 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி இந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்பு நான் நின்று கொண்டு தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன். காரணம், இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. ஒரு தேவ மனுஷன் அழைக்கப்பட்டவன்
அவன் வந்து எபேசுவிலே இறங்கினது என்பதே சத்துருவுக்கு மிகப்பெரிய அடியாய் மாறினது. தீயனாருடைய கோவில் என்னவென்று போகிற நிலைமைக்கு மாறினது. அந்த பட்டணத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் தங்களுடைய தொழிலை அவர்கள் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். தேவ பிள்ளைகள், உண்மையான தேவ பிள்ளைகள் ஏற்படுத்துகிற தாக்கங்கள் சாதாரணமானதல்ல, அது அசாதாரணமானது. ஓ ஷபாலா ரியாங்கவானாரியா, ஹalleluya, ஹalleluya. ஃபர்ஸ்ட் அவர் வந்தார். இரண்டாவது சொல்லுங்க, இன்னும் 15 நிமிஷம் இருக்கு, சீக்கிரம் வாசிங்க. பரிசுத்த ஆவியை சீஷர்களாக இல்ல, அங்கே சில சீஷரை பார்த்து, அதாவது இயேசு சொன்னார், ஒரு ஊருக்கு நீங்க போகும்போது ஆண்டவரை நம்புற யாராகிலும், ஆண்டவருக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய யாராகிலும் இருந்தாங்கன்னா விசாரிங்க, அவங்க வீட்டுக்கு போங்க. அந்த ஊர்ல எனக்கு பாத்திரவான்கள் யார் என்று விசாரித்து அவருடைய வீட்டுக்கு போங்க. பவுல் அந்த பட்டணத்துக்கு வந்து விசாரிக்கிறார். எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, எனக்குள்ள வல்லமை இருக்கு, எனக்குள்ள அதிகாரம் இருக்கு, நான் ஒரே ஆள் எல்லாத்தையும் செய்வேன். நோ, அது மெத்தட், அது கர்த்தருடைய வழிமுறை அல்ல. அந்த 12 பேர்களை கண்டுபிடிக்கிறார். அடுத்தபடி சொல்லுங்க, நம்ம வசனத்தை சொன்னீங்கன்னா போதும், வேற ஒன்றும் இல்லை. இப்பொழுது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அடுத்தது அந்த குரூப்பை பார்த்து கேட்கிறா, நீங்க என்ன பட்டீங்களா? இதுதாங்க பிரச்சனையே. சாத்தானுக்கு அடி அஸ்திபாரத்தை தோண்டுகிற, சாத்தானுடைய அஸ்திபாரத்தை தோண்டி அதற்கு ஒரு அசைவை ஏற்படுத்துகிற கேள்வி இந்த கேள்வி. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பவுல் அனலைஸ் பண்றாரு. இந்த குரூப் வந்து ஒரு எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாம இருக்கிறாங்க. இந்த விசுவாசிகள் ஆயிருக்கிறாங்க, ஆனா இவங்களால எதுவுமே நடக்கல. ஏன் நடக்கல? இவங்களோட சம்பாஷித்து இவங்களை ஜெபம் பண்ண விட்டு பார்க்கிறாரு. யாரும் அந்த ஜெபத்துல ரொம்ப விசேஷமா தெரியல. ஜெபத்துல யாரும் ஆவியில நிரம்பல. ஜெபத்துல யாரும் அந்நிய பாஷை பேசுறதுன்னா காணும். ஸ்டாப் பண்ணிட்டு கேட்கிறாரு கேள்வி. என்ன கேள்வி? நீங்க விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை ரொம்ப முக்கியமானது. அப்ப அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அப்பொழுது அவன், நாங்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதையே என்ன செய்யல, கேள்விப்படவே இல்லை. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றால், அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்ப பவுலுக்கு விளங்கிடுச்சு, ஓ, இவங்க வந்து யோவான் ஸ்நானகன் ஒரு காலத்துல பேப்டிசம் கொடுத்துட்டு இருந்தாரு. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறதுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக, ஜனங்களை ஆயத்தம் பண்ணுவதற்காக ஞானஸ்நானம் வனாந்தரத்தில் கொடுத்து கொண்டிருந்தால் நிறைய யூதர்கள் போய் ஞானஸ்நானங்கள்ட்ட தான் எடுத்தாங்க. அந்த குரூப் இவங்கன்றது இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள நடத்துறதுன்னா அவங்க பேக்ரவுண்ட் என்னங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எடுத்த உடனேயே போய் நம்ம எதையாவது சொல்லும் போது அது பெரிய விளைவை கொண்டு வராது, இன்னொரு விதத்துல எதிர்ப்பு கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ஆத்தும ஆதாயத்தை பண்ணுகிற அந்த வேலையில இந்த மெத்தட் ரொம்ப அருமையான மெத்தட். இந்த மெத்தடை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணா எதிர்ப்பாங்க, கைப்பருதி கொடுத்தா ஜெயில போடுவாங்க.
அல்லது கூட்டம் நடத்தி இயேசுவை அறிவித்தா எதிர்ப்பு வரும். வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து அவர்களோடு சம்பாஷணை செய்து அவங்க ஆவிக்குரிய நிலைமை அறிந்து அவர்களை நடத்தினால் யாரும் எதையும் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே எந்த சூழலிலும் நாம் சபை வளர்க்க முடியும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும், சபைக்கு கொண்டு வர முடியும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அங்கே உட்கார்ந்து அதை குறித்து அவர் டீச் பண்றார். ஓஹோ, இவங்க யோவான்ஸ் கொடுத்த பேப்டிசமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறார்? அடுத்த வசனம் என்ன சொல்றது? வாசிங்க. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த இடத்திலேயே இந்த 12 பேர்களுடைய அந்த அந்த சமர்ப்பணம் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அவங்க கேட்கல, யோவான் ஸ்நானகன் எவ்வளவு பெரிய ப்ராஃபட், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவர் கொடுத்த பேப்டிசம் நீங்க செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றீங்களே, இன்னொரு ஞானஸ்நானம் எடுக்கணும் நீங்க சொல்றீங்களே, எந்த கேள்வி இல்லைங்க. 12 பேரும் நல்ல உடனடியாக ஞான பேப்டிசம் எடுக்கிறாங்க. பேப்டிசம் எடுக்கிறாங்க. அடுத்த வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதாவது முதல் காரியம் பவுல் இறங்கினது. இரண்டாவது காரியம், இந்த 12 பேர்களும் தூய ஆவியினால் நிறைந்தது. தூய ஆவியானுடைய வல்லமையினால் நிறைந்தது. அடுத்த வசனம். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். மூன்றாவது, இந்த 12 பேர்களும் பவுலை விட்டு போகாமல் அவர்கள் ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தார். கவனிக்கிறீங்களா? பவுலுக்கு தெரியுமா தீர்நாள் கோயிலுக்கு பிரச்சனை வரும்? அல்லது பவுலுக்கு தெரியுமா மந்திரவாதிகள் எல்லாம் இப்படி திடீர்னு தெருவில் எல்லா பொருளையும் போட்டு அறிக்கை பண்ணுவாங்கன்னு? பவுலுக்கு ஏதாவது வெளிப்பாடு ஏதாவது இருந்ததா? நான் கேட்கிறேன், ஏதாவது வெளிப்பாடு இருந்ததா? சொல்லுங்க. ஸ்பிரிட்ல ஃபீல் பண்ணுங்க. இல்ல, ஒண்ணு ஃபீல் பண்ணல. பவுல் எழுதுகிறார், நான் தரிசித்து நடக்கிறவன் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவன். விசுவாசத்துல காலை வைத்து செயல்படுகிறவன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசித்து நடப்பது, தரிசித்து நடப்பது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை தீயனாளுடைய கோவில் ஒன்றும் ஆகாமல் அப்படியே இருந்திருந்தாலும், மந்திரவாதிகள் அப்படியே இருந்திருந்தாலும், பவுல் அவருடைய ஸ்டாண்ட்ல அவர் சரியாகத்தான் இருந்திருப்பார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. பவுல் ஊழியத்தை செய்து கொண்டுதான் இருந்திருப்பார். அதுதான் கிறிஸ்தவ ஸ்டாண்டர்ட். நம்முடைய வேலையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நம்பூதிரி நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கேரளாவிலே கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்து ஃபேமஸா இருந்த மனுஷன், எனக்கு பெயர் கரெக்டா அதுதான் நினைக்கிறேன். அவர் கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், நம்மளுக்கு பெந்திகோஸ் ஆൾക്കാരെ போயிருக்கணும், ശരിയാ? അവര് ആര് എന്ത് കാട്ടിയാലും അവര് പറയുന്നത് പറഞ്ഞോണ്ട് തന്നെ ഇരിക്കും. எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் அவர் பேசுறாரு, பெந்திகோஸ் ஆൾക്കാര് அவர் പറയുന്നത് പറഞ്ഞോണ്ട് തന്നെ ഇരിക്കും. നമ്മൾ അങ്ങനെ ഇരിക്കണം. நம்பூதிரி என்று சொல்றது, நம்பூதிரி இல்லை, அவர் பேரு யாராவது தெரியுமா? அரசியல் லீடர். இப்போ ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னால யாராவது பேர் தெரியுமா? யாருமே ஒண்ணுமே தெரியாதவர்கள், அரசியலை பற்றியே அறியாதவர்கள். அப்ப இல்ல, அவர் அந்த மீட்டிங்ல அவர் பேசுறாரு. இன்னொருத்தர் சொன்னார், ഈ പെന്തക്കോസ്ത് ആൾക്കാർ അകത്ത് ചെന്നാലേ ഈ വീട്ടിൽ മസൂരി പിടിച്ചാലുണ്ടല്ലോ, അങ്ങനെയാ. ഒരാൾക്ക് മസൂരി വന്നാൽ എല്ലാവർക്കും വരും. മസൂരി കറക്റ്റ് വേണ്ട എന്നത് അമ്മ പറയുന്നത് മലയാളത്തിൽ വസൂരി. വസൂരി വന്നാ எல்லாருக்கும் வரும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரசிக்கப்பட்டாருன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும். அதுக்கு இன்னொரு பரிசுத்தவான் சொன்னாரு, இன்னக்க വരുന്നത് வசூரி அல்ல, இன்னக்க വരുന്നത് வெறிச்சொல்லியா. அம்மை நோய் வந்தாதான் பரவும், இது சும்மா சொறி. அதனாலதான் சபை வளர்றதில்லை, அதனாலதான் மற்றவங்க தொடப்படுறதில்லை, அதனாலதான் மற்றவங்க ரசிக்கப்படுறதில்லை. என்ன பிரதர், மைக்கேல் பிரதர், புரிஞ்சுக்கலாம்? மலையாளம் புரியுதா? ஏதோ நம்ம இங்க கேரளா பார்டர்ல வந்துட்டோம், தலைவிதி கொஞ்சமா கத்துக்கிடுவோம். ஓகே. அப்ப இந்த இவங்க அடுத்த வசனத்தை இப்ப நீங்க வாசிக்கணும். 9வது வசனத்தை வாசிங்க. கடினப்பட்டு விசுவாசிகளாய் கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்துக் கொண்டு திறனோ என்னும் ஒருவருடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் நீங்க நல்லா கவனிங்க. பவுல் அந்த ஊழிய முறை என்ன அழகா கொண்டு போறாரு பாருங்க. எபேசு பட்டணத்துக்கு வந்தார், 12 பேரை மீட் பண்ணினார். அவங்கள முதலாவது அந்த 12 பேரை ரெடி பண்ணி எடுக்கிறார். அந்த 12 பேரை கரெக்டா கனெக்ட் பண்ணி விடுறாரு பரலோகத்தோட. அந்த 12 பேரை இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அந்த 12 பேரை தேவனுடைய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த 12 பேர் முதலாவது தங்களை உண்மையாக தேவனுக்காக என்ன செய்யறாங்க? அர்ப்பணிக்கிறாங்க. இப்ப இந்த அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜெபம். இந்த ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற இந்த ஜெபம் என்ன செய்கிறதுன்னா, இப்பொழுது வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளை தாக்க துவங்குகிறது. சுற்றிலும் இருக்கிற அசுத்த ஆவிகளை தாக்க துவங்குகிறது. சத்துருவின் வல்லமைகளை தாக்க துவங்குகிறது. ஆமென், ஆமென். இதான சத்தியம். பாலிராகிச்சோ 10 லட்சம் விசுவாசிகளுக்கு மேலே அந்த சபையில் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எங்கள் சபை வளர்வதற்கு காரணம் எங்கள் சபைக்கு மேல் இருக்கிற வான மண்டலத்திலே சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்பட்டு விட்டது. அவருடைய கிரியைகள் எங்களுடைய பட்டணத்தில் இப்பொழுது இல்லை. என்ன காரணம்? நம்முடைய இந்தியாவிலே மிகப்பெரிய திருச்சபை போதகராக இருக்கிற பாஸ்டர் மோகன் அவர்களும் இன்னொருவரும்
அவரை சென்று சந்தித்து உங்களுடைய சபை வளர்வதற்கு காரணம் என்ன என்பதை கேட்டபொழுது அவர் ஒரு மலைக்கு அழைத்து சென்று பெரிய ஒரு ஆடிட்டோரியத்தை காண்பித்தார். அதை திறந்து காமிச்சாரு. வேற ஒண்ணும் இல்லை, இதுதான் காரணம். அங்க போய் பார்த்தா அந்த ஆடிட்டோரியத்துல 24 மணி நேரமும் அங்க இருக்க அவருடைய சபை விசுவாசிகள் ஷிப்ட் போட்டு முழங்காலில் நின்று ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் நடத்துறது? இதான் காரணம். அவர் சொன்னார், இதான் ஆவியானவர் செய்யக்கூடிய அந்த காரியத்தை இந்த உலகங்களை யாராலும் செய்ய முடியாது. அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். பவுல் இதெல்லாம் செஞ்சார். 12 பேரை ரெடி பண்ணார். இந்த 12 பேர்களும் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அருமையானவர்களே, அந்த காரணங்கள் நடுங்க தொடங்கின 2வது நடந்த சம்பவம் 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. திரன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க. டெய்லி ஒரு ஆடிட்டோரியத்தில் 2 வருஷம் இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கு இருக்கிற பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை ஆராய்ந்து ஆராய்ந்து இதை நம்ம நாவல உச்சரிக்க 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 தான் அதுக்குள்ள இருக்கிற மகிமை வெளிப்படும். நான் என்ன கேட்கிறேன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இதுதான் முக்கியம். கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. பவுலுடைய ஊழியத்துக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. பவுலுடைய ஊழிய மெத்தடுக்காக மட்டும் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவிலே குடியிருந்த என்றிருக்கிறது. ஆசியா என்பது ஒரு கண்டம், 5 கண்டங்களில் ஒன்று. குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய ஒருவர் கூட இல்லாமல் எல்லாரும் கைகளை தட்டி praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். நம்ம வேலை இதுதான், நம்ம வேலை இதுதான். இவங்க என்ன செய்தார்கள்? 2 வருஷ காலம் அந்த இடத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, வசனம், 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 வசனம் சொல்ல 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 வசனம் தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும். முதலாவது ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். 2வதாக வசனம் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இது ரெண்டுமே most powerful weapons. praise the Lord, hallelujah. இதுக்கு ஈடுகளை இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது, இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் கிடையாது. இந்த ஊழியத்தின் மேல், இந்த சபையின் மேல் செயல்படுகிற அந்த ஆலைகள் நடுங்குகிறது. கைகளை தட்டி ஷபாலா ஏலாலா வாசிக்கா அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இன்னும் நம்முடைய சபையில இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள். கதைகள் உடைக்கப்படுகிறது, கதைகள் நிறுவனமாகிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் செயல் இழந்து போகிறது. Hallelujah, 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 hallelujah.
ஆமென். வேலை ஸ்தலங்களிலே, நீங்கள் குடியிருக்கிற இடங்களிலே உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசுடைய அந்தகார கிரியைகள் அல்லது பொல்லாத மனிதர்கள் மூலமாக செயல்படுகிற பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், உங்கள் உயர்வை விரும்பாத எல்லா கிரியைகள் கர்த்தருடைய ஆவியானவர் கைகளை கட்டி உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய தாகங்கள், உங்களுடைய விருப்பங்களை தீர்க்கிற தெய்வீக வல்லமை. நம்மை பலப்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமை, நம்மை உயர்த்துகிற கர்த்தருடைய வல்லமை, நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய வல்லமை, நம்மை விரும்பி செய்கிற கர்த்தருடைய வல்லமை. கைகளை தட்டி ஓ ஹalleluya. வறுமையை போக்குகிற கர்த்தருடைய வல்லமை, செழிப்பை கட்டளையிடுகிற கர்த்தருடைய வல்லமை, அற்புதங்களை செய்கிற தேவ வல்லமை. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. ஆவியாரும் அவன் காத்திட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறியாரும் அவன் காத்திட்ட தேவ கிருபை. பாவம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. பாவம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. தாங்கி நடக்கும் கிருபைக்கு தாங்கி நடக்கும் கிருபைக்கு ஆழ்வு நினைத்த கிருபைக்கு தந்தையை போல ஓடி சுமந்த தந்தையும் தாயும் கைவிட்டாயும் தயவன் காக்கும் கிருபையே. பாவம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. பாவம் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடக்கும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடக்கும் கிருபை இது. தந்தையைப் போல ஓடி சுமந்து என்னை நடக்கும் கிருபை இது. தந்தையைப் போல ஓடி சுமந்து என்னை நடக்கும் கிருபை இது. பாவம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. பாவம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வேத வசனம் எங்கே தெளிவாக உண்மையாக சொல்லப்படுகிறதோ அந்த வசனத்தின் மூலம் அந்த இடத்தில் தேவ வல்லமை வெளிப்படாமல் இருக்கவே இருக்கலாம். கலப்பாகவோ தவறாகவோ மறைத்தோ அல்லது தேவனை பிரியப்படுத்தாமல் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளோ எந்த பலனையும் அளிக்காது. இதில் உறுதி உள்ளவர்களாக இந்த காரியத்தை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். எந்த சூழலிலும் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் தெளிவாக தேவனால் அருளப்படுகிற பிரகாரமாக தேவ சன்னதியில் துப்புரவாக நாங்கள் பேசுகிறோம் என்று பவுல் தெளிவுபட சொல்லுகிற வார்த்தையை நாம் மறக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை பவுல் 2 வருஷம் செய்தார். இவ்வளவுதான் அவங்க செஞ்சது. அடுத்த வார்த்தை சொல்லி முடிக்க போகிறேன். வாசியுங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைனல், ஒரு கடைசி சத்தியம். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றதனுடைய கடைசி சத்தியம். இதை இப்ப செய்தியை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அற்புதங்கள் எல்லாமே விசேஷமானதுதான் இல்லையா? ஆமென். பாருங்க, இப்ப நான் ஆராதிச்ச உடனே என்னுடைய ஸ்பிரிட்ல, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் வந்துருச்சு, ஒரு பலன் வந்துருச்சு. நான் ஆராதிக்கும் பொழுது எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. பயங்கரமான ஃபீவர், நிக்க முடியாத ஃபீவர். ஆனாலும் கஷ்டப்பட்டு ஆராதிக்கிறேன். அப்பவே ஸ்வெட்டிங் ஆகி ஃபுல்லா விடுதலை ஆயிட்டேன். எத்தனை முறை நடந்திருக்கு. ஆராதிக்கும் பொழுது கேன்சர் சுகமாயிடும். நம்ம நினைக்கிறது காய்ச்சல் கை கால் வலி தான் சுகமாகும். இல்லை, உண்மையா ஆராதிச்சு பாருங்க, ஒரு வியாதி இருக்காது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது இன்றைக்கு நான் ஆவிக்குள் மாறுவேன் என்ற தீர்மானத்தோடு வரணும். ஏன்னா ஆமென் ஆமென், யாருக்காகவும் நான் ஆராதிக்க வர மாட்டேன், எனக்காக ஆராதிக்க வருவேன். என் விடுதலைக்காக, நான் பரலோகம் போவதற்காக, நான் பரிசுத்தம் அடைகிறதற்காக, நான் உண்மையுள்ள வாழ்க்கையை பண்ணுவதற்காக நான் ஆராதிக்க வருவேன். அந்த தீர்மானம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதங்கள் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆனா பைபிள் இது ஒரு இடத்துல தான் சொல்லி இருக்கு, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தார். ஏன் தெரியுமா அது விசேஷ அற்புதம்? 1-2 உதாரணங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு அது விளங்கும். பார்வோனுக்கு முன்பு போன மந்திரவாதிகள் தங்கள் கைகளில் இருக்கிற கோல்களை கீழே போட்டார்கள். உடனே அது பாம்பாய் உருவானது. அதற்கு முன்பு மோசேயுடைய கையில் ஆண்டவர் ஒரு கோலை கொடுத்து, நீ எகிப்து மக்களை விடுதலையாக்குகிறதுக்கு இதுதான் உனக்கு அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். கையில ஒரு குச்சியை பிடிச்சிட்டு போறான், கோலை எடுத்துக்கிட்டு. அந்த கோலை கொண்டு போய் பார்வோனுடைய கை முன்னால அரண்மனைக்குள்ள அப்படி போடும்போது அப்படியே விஸ்வ ரூபம் எடுத்து பாம்பு படம் எடுத்து ஆடுகிறது. பார்வோன் மந்திரவாதிகளை பார்க்கிறான், உங்க வேலையை காமிங்கிறான். அவங்க கோலை கீழே போடுறாங்க, அதுவும் படம் எடுத்து ஆடுகிறது. 2 இப்பொழுது ஒரே போல படம் எடுத்து ஆடுகிறது. 2 படம் எடுத்து ஆடுகிறது. பார்க்கிறவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நடந்தது கொஞ்ச நேரத்துல மோசேயுடைய கையில் இருந்து விழுந்த கோலில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த சர்ப்பம், அந்த பாம்பு மந்திரவாதியினுடைய கையில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த கோலில் இருந்து வந்த சர்ப்பத்தை விழுங்கி போட்டு. ஆமென் ஆமென். இது ஒரு விஸ்தாரமா சொல்றதுக்கு நேரம் கிடையாது. இன்னொரு அற்புதம் 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல எலியா பாகால் தீர்க்க
தீர்க்கதரிசிகளுக்கு முன்பு சவால் விட்டு சொல்லுகிறார், பலிபீடத்துல மிருகங்களை அடுக்குங்க, வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த மிருகங்களை உங்கள் தேவனுடைய ஆவிகள் பட்சிக்குமானால் அவர்கள் தேவர்கள். நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன், நான் வேண்டும் போது, நான் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சிக்குமானால் நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லல, ஆனால் கொலை செய்யப்பட்டார்கள். அவ்வளவுதான் பைபிள் இருக்கு. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் தங்கள் உடல்களை கீறிக் கொள்கிறார்கள். பிளட் வருது. அன்னைக்கு இல்ல, தெருவில் ரத்தத்தை கீறிட்டு போகிற அனுபவம் அன்னைக்கே இருந்தது. என்னென்னமோ செய்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள். அத்தனை யாகங்களையும் செய்து பார்க்கிறார்கள். அதுக்கு பேர் தான் யாகம். இந்த பலிபீடத்துல பண்றாங்க இல்லையா, அரசியல்வாதிகள் தான் பண்ணுவாங்க. யானையெல்லாம் பலி கொடுத்து பண்றதா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணும்போது எலியா கடைசியில சொல்றாரு, நீங்க கூப்பிடுற ஆளு சம்டைம் தூங்கிட்டு இருக்கும்பா, கொஞ்சம் ட்ரை பண்ணி தட்டி எழுப்பி பாருங்க. பரியாசம் பண்றோம். பரியாசம் பண்றோம். இறங்கி வரல. எலியா அழகா வர்றாரு, பலிபீடத்தை செப்பன் எடுக்கிறார். 12 பேர்களுக்குள்ள ஒரு சரியான ஆவிக்குரிய நிலைமையை கொண்டு வந்தார் அல்லவா போதும். அதே போல அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறார். செப்பனிட்ட உடனே, நீர் நான் அன்புடைய ஊழியக்காரன் என்றும் நீர் என்னுடைய தேவன் என்றும் நிரூபிக்கும்படி அக்கினியை இறங்க பண்ணும் என்று சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அது முற்றிலுமாய் பட்சித்து போட்டது. Praise the Lord. Praise the Lord. இப்பொழுது சொல்றேன், ஸ்பெஷல் மிராக்கிள்னா என்னது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது அற்புதம். விசேஷ அற்புதம் என்னன்னா, பாகாலுடைய வல்லமையை இறங்காமல் எலியா கட்டி போட்டது விசேஷம். ஓ ஜீசஸ், ஆமென், ஆமென். அவர்களுடைய வல்லமையை இல்லாமல் ஆக்கி அவர்களுடைய ஜெயம் கொள்வது விசேஷ அற்புதம். மந்திரவாதி போட்ட அந்த பாம்பை மோசே போட்ட அந்த கோலில் இருந்து வந்த பாம்பு விழுங்கி போட்டது அல்லவா, அது விசேஷ அற்புதம். கோல் தலையில் போட்டவுடனே அது சர்ப்பமாக மாறினது அற்புதம். அந்த கோலில் இருந்து வந்த சர்ப்பமானது மந்திரவாதி போட்ட அந்த கோலினுடைய அந்த அதிலிருந்து புறப்பட்டு வந்த சர்ப்பத்தை விழுங்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதற்கு பின்பு அந்த கோலை மந்திரவாதிகள் எண்ணிக்க முடியவில்லை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று சபையின் மேல் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை தான் வைத்திருக்கிறார். சபையின் மேல் கர்த்தர் இந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். சாவுக்கு ஏதுவான யாரொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் நல்லா ஊக்கமா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு பிரியணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி. Praise the Lord. Hallelujah. 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 இபா ராஷா காரா மனா காரா ராமா. அபிஷேகத்தை அற்பமா நினைக்காத, அபிஷேகத்தை அற்பமா நினைக்காத, அபிஷேகத்தை பெற்றுவிட்டு ஆவியில நிரம்பி ஜெபிக்காம இருக்காத, அந்நிய பாஷை பேசாம இருக்காத, தீர்க்க தரிசனம் சொல்லாம இருக்காத. அதை அபியாசிக்க தேவன் உனக்கு தந்திருக்கிறார். நீ அதை சரியாக பயன்படுத்தலன்னா சத்துரு உன்னை மேற்கொள்வார். சத்துரு வியாதியை கொடுப்பான், சத்துரு பலவீனத்தை கொடுப்பான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தேவ பிள்ளைகள், இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பலவித இடையூறுகள் வரும், மன உளைச்சல்கள் வரும், சமாதான குறைவுகள் வரும். இவைகளுக்கெல்லாம் காரணம் வேறொன்றும் அல்ல,
ஆவியானவர் வைத்திருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு, அனல் மூட்டி எழுப்பிவிடு, அனல் மூட்டி எழுப்பிவிடு. அந்த 12 பேர்களுக்குள்ளே இருக்கிற அனலை குறையாமல் பவுல் பார்த்துக் கொண்டார். அந்த 12 பேருக்குள்ளே புறப்பட்ட அனல் தீயனாருடைய கோவிலை அல்லேலூயா தாக்கினது, தீயனாருடைய ஆவியை தாக்கினது. அந்த பட்டணத்தை விட்டு தீயனாருடைய ஆவியை புறப்பட செய்தது. கைகளை தட்டி ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. Oh, Hallelujah. Hallelujah. நீ பேசுகிற அந்நிய பாஷை சாதாரணமானது கிடையாது. அந்த காலத்தை சுட்டெரிக்கும், பிசாசின் வல்லமையை சுட்டெரிக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஏதையும் செய்ய முடியாது. எதை செய்தாலும் இயேசுவின் வல்லமை அவர்களை தொடும். கொஞ்ச நேரம் அப்படியே அபிஷேகம் பெற்றிருக்கிறவங்க ஆவியில நிரம்புகளை பார்ப்போம். நம்ம சபையில அபிஷேகம் பெற்றவங்களை ஆவியில நிரம்பி ஜெபிக்க வைக்கிறதுக்குள்ள பெரிய பாடு. எனக்கு இல்ல, கர்த்தருக்கே பெரிய பாடு, கர்த்தருக்கே பெரிய பாடு. கர்த்தரை தயவு செய்து துக்கப்படுத்தி கொடுக்காதீங்க, துக்கப்படுத்தாம இருங்க. கர்த்தர் கொடுத்திருந்தா, ஒரு அபிஷேகம் வல்லமையை கொடுத்திருந்தா அதை கனமான பழகிக் கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை சபைக்கு நீங்க உபயோகமா இல்லாட்டி உங்க குடும்பத்துக்காக நீங்க ஆசீர்வாதமா இருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஓ ஆகிய அன்னைய வாசிகளை பேசி நல்ல ஜெபம் பண்ணி ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஏபா நாஸ்தனா பரக்கனா ரபலாசியா 5 நிமிஷம் ஜெபம் பண்றது நீ குறைஞ்சு போக மாட்டேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிமலா ரத்னவா, உன்னுடைய மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியல. ஓ ரபா ராக்கல பரசக்கல மரண்டலா ஏபாலா ஏதாலா மலக்கரா நவீனா பரனா ஹிவனா. கர்த்தருடைய ஆவியானுடைய மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியல. நீ பேசுகிற அந்நிய பாஷை எப்படிப்பட்ட வல்லமையுடையது என்று உனக்கு தெரியல. உலபாலா கரபாலா உலபாலா கரபாலா 30 பேர் 7 தாய்மார்கள் ஒவ்வொரு வாரமும் வருவாங்க. அவர்கள் அந்நிய பாஷையை பேசுவாங்க. எங்களுக்கு 10,000 பேரை கொடுங்க, 10,000 பேரை கொடுங்க, ஜோபனி போவாங்க. ஹல்லேலூயா. பாளையங்கோட்டையில ரத்னவான் சபையில அந்த 30 தாய்மார்களுடைய ஜெபம் இன்னைக்கு 20,000 பேர்களை கொண்டு வந்திருக்கிறது. கைகளை தட்டி ஓ ஜீசஸ். பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, அவருடைய ஆவியினாலே அவிசுவாசங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும். ஓ சபை வளராது என்கிற பேச்சுகள், அந்த எண்ணங்கள் அடியோடு குழி தோண்டி புதைக்கப்படட்டும். இறங்கி வருவதை பார்க்கிறேன். ஆராதனைக்கு வந்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை அனுபவித்து விட்டு அதுக்கு பின்பு அடுத்த ஆராதனைக்கு வந்து தேவ சமூகத்தை அனுபவிக்கிற அந்த பழக்கத்தை நிறுத்து. ஒவ்வொரு நாளும் உன் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் உன் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே.
பிரசங்கம் பண்ணணுமே, பேய்கள் போட்டி நோய்களை நீக்கி பிரசங்கம் பண்ணணுமே, கடினமான பாதை இதயம் உடைத்து நொறுக்கணுமே, கடினமான பாதை இதயம் உடைத்து நொறுக்கணுமே. ஒரு நல்ல தீர்மானம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீ தந்திருக்கிற அபிஷேகத்தை அபியாசிப்பேன். ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில் வசனத்தை தியானிப்பேன். ஒவ்வொரு நாளும் உடைய வல்லமை எனக்குள் இருந்து புறப்பட்டு என்ன ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு நாளும் உடைய வல்லமை எனக்குள் இருந்து புறப்பட்டு என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு நாளும் எனக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு என் சபையை ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு நாளும் உடைய வல்லமை புறப்பட்டு ஆண்டவரே என் சமுதாயத்தை ஆசீர்வதிக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய டார்கெட் அப்படிதான் இருக்கணும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you, Father. Shabara tura lavuni antara kabara shabura barantura baratia lavuni tarasi antara baranturi kaburi bikaba. நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் யார் யார் உண்மையாக தங்கள் உள்ளங்களை உமக்கு முன்பாக திரும்புகிறார்களோ, உண்மையாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ, தங்கள் வாழ்க்கை உங்களுடைய வல்லமையினால் நிரம்பி தேவ சித்தத்தை செய்கிற வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீ தொடுவீராக, மாற்றுவீராக. ஆவியானவருடைய ஆண்டவரே நல்ல மாற்றத்தை கொடுப்பீராக. இந்த சத்தியத்தை அபியாசிக்க கருவை தருவீராக. சபை வளரட்டும், நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், விருத்தி உண்டாகட்டும். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும். குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கிற ஆண்டவரே ஆலயத்துக்கு பின்புறத்தில் இருக்கிற அந்த பணி, அல்லேலூயா, உம்முடைய நாமத்தில் நடைபெற உதவி செய்வீராக. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதமாக்கி போடுவீராக. கர்த்தாவே, உம்முடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்து ஆராதனையில் பங்கு கொண்டு செய்தியை கேட்டு கடந்து செல்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்து நடத்துவீராக. கிறிஸ்தேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் மாறாமல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஒருவரையும்